தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு எந்த விதமான நலத்திட்டங்களோ அல்லது அரசு அறிவிப்புகளோ அல்லது அரசு திட்டங்களோ முன்னெடுப்புகளோ எதுவும் நடத்தக்கூடாதுங்கிறது தேர்தல் விதி. அதான் எலெக்ஷன் லா. ஆனால் இன்றைக்கு சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுமார் 2063 செல்போன்கள், அந்த செல்போன்கள் மாவட்ட திட்ட அலுவலருடைய அலுவலகத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க. அதை பெற்றுக்கொள்ள அங்கன்வாடி பணியாளர், பால்வாடி பணியாளர், பணித்தள பொறுப்பாளர்கள் எல்லாம் அழைச்சதாக சொல்கிறாங்க. இந்த தகவல் கிடைத்தோன்னே எங்களுடைய வழக்கறிஞர்கள் அங்கே போய் கேட்கும்போது அது எனக்கு தெரியல, அதை நான் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் மலுப்பெல்லாம் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இப்போ அதில் என்னன்னா, இப்போ அந்த அறை பூட்டி சீல் வைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. எங்களோட வழக்கறிஞர்கள் இதை தட்டி கேட்கலன்னா, இதை சுட்டி காட்டலன்னா வழங்கப்பட்டிருக்கோம். யாருக்கு வழங்கியிருக்காங்க, யாரால் வழங்கப்பட்டதுங்கிறது முக்கியம். இப்போ மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும்போது எந்த நடவடிக்கையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்டை அமல்படுத்த வேண்டிய அரசு அதிகாரிகளை தவறிழைத்தால் யார்கிட்ட போய் சொல்றது? இப்போ அந்த செல்போன்கள் அங்கன்வாடி பணியாளர் போன்ற அரசு பணியாளர்களுக்கு அரசாங்கம் கொடுத்ததா சொல்லப்படுது. சரி, அப்படி இருந்தாலும் அதை இப்போ எப்படி கொடுக்க முடியும்? நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி கொடுத்துருக்கணும். அதை யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. நோட்டிஃபிகேஷனுக்கு பிறகு அவ்வாறு நீங்கள் கொடுத்தீர்களானால் அது மாடல் கோட் ஆஃப் கான்டக்டுக்கு எதிரானது, அந்த விதிமுறைகளுக்கு எதிரானது. சரி, கொடுத்தது அரசுடைய செல்போன் தானா அப்படின்னு சந்தேகம் கூட எனக்கு இருக்கு. ஏன்னா ஆளுங்கட்சிக்கு வேலை செய்வதற்கு ஆளுங்கட்சியை ஸ்பான்சர் பண்ணி இருக்குமோ, திராவிட முன்னேற்ற கழகமே ஸ்பான்சர் பண்ணி இருக்குமோ? ஏன்னா இந்த பணிகளை செய்வதற்கு மக்களோட நெருக்கமாக இருக்கிற இந்த கீழ்நிலை அதிகாரிகளை பயன்படுத்திக் கொள்வதற்கு திமுக செய்திருக்குமோ என்ற அச்சமும் சந்தேகமும் எனக்கு இருக்கிறது, எங்களுக்கு இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் திருப்பூர்லையும் கரூர்லையும் ஈரோட்லையும் கூட நேற்று முன்தினம் இதை கொடுத்துட்டதா கூட சொல்றாங்க. அப்படி இருந்தால் அது கம்ப்ளீட் வயலேஷன். அவ்வாறு செய்த அதிகாரி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஏன்னா தேர்தல் நடத்தை விதிகள் இருக்குங்கிறது யாருக்குன்னா, அப்பாவி காரில் போற, ஹாஸ்பிட்டலுக்கு போறவன், கையில் கொஞ்சம் பணம் வச்சிருக்கவனுக்கு தான் தேர்தல் நடத்தை விதிகள் இருக்கா? அவங்கள நிறுத்தி மருத்துவமனைக்கு செல்றவன்ட்ட பணத்தை பறிக்கிறது, வியாபாரி பணம் வாங்க போனால் அந்த பணத்தை விளக்கம் சொல்லுன்னு விளக்கம் கேட்கறது, அவசரமாக காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போகிற வண்டிகளை நிறுத்தி சோதனை போடுறது, இதுதான் தேர்தல் நடத்தை விதிமுறைகளா? தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய பேலட்டண்டா ஒரு பெரிய தவறு நடந்திருக்கிறது. யார் செஞ்சான்னா அரசு அதிகாரிகள் செஞ்சிருக்காங்க. அப்போ அது யார் சுட்டி தட்டி கேட்பது என்ற வகையில் அது மிகப்பெரிய வயலேஷன்கனால நான் தேர்தல் ஆணையத்தில் இது குறித்து அதிமுக சார்பில் புகார் மனு அளித்துள்ளேன். கிரிராஜனை பொறுத்தவரையில் இந்த வழக்கிற்கு லாவணி பாடனுங்கிற 10 லட்சப்பாட்டு பாடுறாராம். உடனே அவங்க போய் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இந்த வழக்கு என்ன? 7 அதிமுக மந்திரிகள் மேலே வழக்கணும். எங்கே ஆதாரம் என்ன? நீங்கள் நள்ளிரவில் ஒரு எஃப்ஐஆரை போட்டு விடிய காலமே கதவை தட்டி அமைச்சர் வீட்டிலலாம் ரைடு பண்ணீங்க. கடந்த 5 ஆண்டுகளாக நம்ம இந்த காட்சிகளை பார்த்தோம். அப்போ ஆதாரம் இருந்தால் தான் வழக்கை நீங்கள் சார்ஜ் ஷீட் போட்டிருப்பீங்களே. ஒன்றுமே இல்லையே, எதுவுமே போடலையே. எனவே தேர்தல் சமயத்தில் அதிமுக மீது ஒரு ஊழல் கரை, திமுக மீது ஒரு குற்றச்சாட்டை அதிமுக மீது வைக்கணுங்கிறதுக்காக போடப்பட்ட ஒரு மெலோ டிராமா அதான் இந்த வழக்கு என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் நடவடிக்கை எடுக்கல. 40 இப்போ நேற்று நான் கொண்டு போது 23 முந்தா நாள், இப்போ அது 40 எண்ணிக்கை போயிருந்துருச்சு. எல்லா இடங்களிலும் அது அமைக்கப்பட்டிருக்குது. மாவட்ட ஆட்சித்தலைவர்னு ஒருத்தர் இருக்கார், எதுக்கு இருக்காருன்னு தெரியல. நம்ம மீடியாக்கள் நான் என்ன கேட்குறேன்னா, மீடியாக்கள் யாரும் அங்கே போய் அதை எடுக்க மாட்டேங்கிறீங்களே? ஏன்? நீங்கள் உங்களுக்கு அங்கே கரூரில் ரிப்போர்ட்டர் இல்லையா? அதை எடுத்து போடுங்க சார். நீங்கள் அதை நான் சொன்னது உண்மைதானா அப்படிங்கிறத, ஏன்னா திமுக தரப்பு நான் குற்றச்சாட்டு வச்சுட்டேன், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அவங்க நடவடிக்கை எடுக்கல எலெக்ஷன் கமிஷன். இது ஒரு புறம் இருக்கட்டும், நான் கொடுத்தேன்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதுக்கு பதிலே இல்லை. அங்கே அண்ணன் RS பாரதி கூட அதை லாபகமாக அதோடைய பதிலை எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லி அவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மாதிரி ஒரு ஆர்டரை போட்டுட்டு போனாருங்க. ஆனால் இன்னும் நடவடிக்கை எடுக்கல. அப்போ பத்திரிகையாளர் நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும்னா, அது உண்மைதானா, இன்பதுரை சொன்னது உண்மைதானான்னு நீங்கள் கரூரில் இருக்கிற நிருபர்களை அனுப்பிச்சு நீங்கள் அதை எடுக்க போயிருக்கணும். ஆனால் பாவம் திருச்சியில் ஏற்கனவே இப்போதான் ஒரு நிருபர் கல்குவாரி நான் சொன்னேன்னு போய் பார்த்து அவர் ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தாரான்னு இன்னும் தெரியல. அதனால அவர் போனவர் மீது திராவிட முன்னேற்ற கழக அரசு வழக்கு போட்டுடுச்சு, கல்குவாரிக்கு போனவங்க மேலே. ஆக இவ்வளவு மோசமான ஒரு நிலை தமிழ்நாட்டில் நிலவுவதால் யார் கேள்வி கேட்கறது? இப்போ எதிர்கட்சி, நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்குறேன், பத்திரிகையாளர் நீங்களும் கேள்வி கேட்கணும்.
கேட்கணும். இதை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கரூரில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கேட்கணும். அங்கே இருக்க உண்மைதானா அப்படின்னு அதை நான் சொன்ன தகவல்கள் உண்மைதானான்னு வீடியோ எடுத்து நீங்கள் எடுத்து ஒளிபரப்புங்க, மக்கள்கிட்ட ஒளிபரப்புங்க. இல்ல, அதாவது இன்னும் டைம் இருக்கு. நான் பொறுமையா காத்திருக்கேன். ஏன்னா இந்த விஷயங்களை தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறேன். இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த தேர்தல் நடவடிக்கை ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நாமினேஷன் ஃபைல் பண்ண பிறகு அந்த கேண்டிடேட் யார் கேண்டிடேட்டா அவர் ரெஸ்பான்சிபிள் ஆவார். அதுக்கு ஒரு சட்ட நுணுக்கம் இருக்கு. அந்த சட்டத்தை எப்படி பயன்படுத்தணும் எங்களுக்கு தெரியும். அதற்காக நான் காத்திருக்கிறேன்.